கிராமத்தில் நிலம் எடுப்பு குறித்து அறிவிப்பு மீண்டும் வெளிவந்ததால் ஏகனாபுரம் பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து இரவு நேரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி 2வது பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஏகனாபுரம் கிராமத்தில் ஒரு பகுதியில் நிலம் எடுக்கும் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது மக்களை காவல்துறை கலைந்து செல்லுமாறு கூறிய நிலையில் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடி திருமுல்லைவாயில் பகுதியில் திருட்டு நாடகத்தை அரங்கேற்றிய நகைக்கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். ஆவடி அருகே பொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் திருமுல்லைவாயில் செந்தில் நகர் பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி திருமுல்லைவாயலில் நகைக்கடையில் நுழைந்த மர்ம நபர்கள் இருவர் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷை தாக்கி 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இப்புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் கொள்ளையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நகைக்கடைக்காரர் நடத்திய நாடகம் அம்பலமானது. இதையடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட இருவர் மற்றும் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் ஆகிய மூவரையும் தற்போது கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகளை பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை மச்சுவாடி அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மச்சுவாடியிலிருந்து பள்ளிக்கு வரும் தார்ச்சாலை அமைத்து தர மாணவர்கள் அமைச்சரிடம் மனு வழங்கினார்கள். கரூர் அருகே சாலை அமைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது திமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தியதாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே சூர்யா நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் லோகநாதன் என்பவர் வீட்டின் அருகே தனக்கு சொந்தமான பட்டா நிலம் இருப்பதால் சிமெண்ட் சாலை போட வேண்டாம் என ஒப்பந்ததாரரிடம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அப்போது வெள்ளியணை ஊராட்சி துணைத் தலைவர் சிவக்குமார் மற்றும் லோகநாதனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் லோகநாதனை சிவக்குமார் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லோகநாதன் அளித்த புகாரின் பேரில் துணைத் தலைவர் சிவக்குமாரை வெள்ளியணை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் நகர கூட்டுறவு சங்கம் மூலம் 47.30 லட்சம் மதிப்பிலான கடனுதவிகளை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் பொதுமக்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேலம் சின்ன திருப்பதி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இன்று நடைபெற்ற நிறைந்தது மனம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் 3 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 39 லட்சம் மதிப்பிலான கடனுதவியும் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 50,000 ரூபாய் மதிப்பிலான கடனுதவி உட்பட ரூபாய் 47.30 லட்சம் மதிப்பிலான கடனுதவிகளை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.